ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கதை கேட்கலாம் பை சுதா சுரேஷ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். பேசிக்கொண்டிருப்பது நான் எழுத்தாளர் சுதா சுரேஷ். இன்றைக்கி நம்ம சேனலில் நாம் பார்க்க போகிறது கொல்லாதே காதலியே கதையின் அடுத்த 2 அத்தியாயங்கள். வாங்க நாம் இப்போ கதைக்குள்ளே போகலாம். அத்தியாயம் 39. பிந்துவுக்கும் முகிலனுக்கும் அதிர்ச்சியும் பயமும் தரக்கூடிய ஒரு சம்பவம் அதற்கடுத்த 10 நாட்களிலேயே நடந்தது. அன்று விடுமுறை நாளான ஞாயிற்றுக்கிழமை மாலை நேரத்தில் இருவரும் மகன் மிதுனுடன் அமர்ந்து டிவி பார்த்து கொண்டிருந்தனர். அதில் ஒரு ஆங்கில திரைப்படம் ஓடிக்கொண்டிருந்தது. அதில் ஒரு காட்சியில் இருவர் சண்டையிட்டுக் கொள்வது போலவும், சண்டையின் முடிவில் ஒருவன் கோபத்தில் அடுத்தவன் நெஞ்சை குறிவைத்து துப்பாக்கியால் சுடுவது போலவும் போய்கொண்டிருந்தது. துப்பாக்கிச் சூடு வாங்கியவன் நெஞ்சை கையில் பிடித்தவாறே கீழே விழுகிறான். நெஞ்சிலிருந்து இரத்தம் பெருக்கெடுத்து வழிகிறது. அந்த மாதிரியான வன்முறை காட்சியை எல்லாம் மிதுன் பார்க்க வேண்டாம் என்கிற எண்ணத்தில் வேறு சேனலை மாற்ற எத்தனித்தான் முகிலன். ஆனால் அவனை தடுத்த மிதுனோ, வேண்டாம் டேடி, சேனலை மாற்றாதீங்க. இந்த சீனில் அந்த பாயோட பாடியிலேருந்து பிளட் வருதில்ல, அது எனக்கு பார்க்கவே ரொம்ப நல்லா இருக்குது டேடி. அந்த பிளட்டை பார்த்தாலே எனக்கு குடிக்கணும்னு தோணுது டேடி, ஆசையாக இருக்குது, எம் எம் என்று நாக்கு சப்பிக் கொட்டினான் மிதுன். கேட்டுக்கொண்டிருந்த முகிலனுக்கும் பிந்துவுக்கும் தூக்கி வாரி போட்டது. இருவரும் ஒருவர் முகத்தை ஒருவர் பார்த்து கொண்டார்கள். அதிர்ச்சியான குரலில் மிதுனிடம் கேட்டாள் பிந்து, என்ன மிதுன் சொல்கிற? இப்படியெல்லாம் ஏன் சொல்லிகிட்ருக்க? எஸ் மம்மி, எனக்கு பிளட்டு குடிக்கணும்னு இருக்குது. எங்கே கிடைக்கும்? வாங்கி தாங்க மம்மி எனக்கு. பிளட்டை போய் யாராச்சும் குடிப்பாங்களா மிதுன்? இதில் எல்லாம் ஃபன் பண்ணக்கூடாது, ஃபன்னியாக பேசக்கூடாது. நீ இப்போ பிக் பாய் ஆயிடுற. இன்னும் இப்படியெல்லாம் வேடிக்கை பேசுகிறேன்னு கண்டதையும் பேசக்கூடாது, புரிஞ்சுக்கோ, முகிலன் கூறினான். நோ டேடி, நான் ஃபன் பண்ணலை. நிஜமாவே எனக்கு பிளட்டை பார்க்கவே ரொம்ப பிடிக்குது. அது குடிக்கணும்னு தான் தோணுது. தன் தாயையும் தந்தையையும் மாறி மாறி பார்த்தான் மிதுன். ஏன் மம்மி, எனக்கு இப்படி தோன்றது தப்பா? பிளட்டெல்லாம் குடிக்கக்கூடாதா? ஆனால் எனக்கு பிடிச்சிருக்கே. அது எங்கே, எந்த கடையில் கிடைக்குன்னு சொல்லுங்கள், எனக்கு வாங்கி கொடுங்க ப்ளீஸ் டேடி. பிந்து இதை கேட்டவுடன் அழத் தொடங்கி விட்டாள். முகிலோ நம்ப முடியாதவனாய் மனதில் கவலையுடன் மகனையே பார்த்து கொண்டிருந்தான். தன் தாய் அழுவதை பார்த்ததும் மிதுனுக்கும் காரணம் புரியாமல் அழுகை வந்தது. தான் ஏதாவது தவறு செய்து விட்டோமோ என்கிற குழப்பத்தில் வருத்தம் தேய்ந்த குரலில் தன் சந்தேகத்தை கேட்டான். மம்மி அழறாங்களா டேடி? நான் தான் ஏதாச்சும் தப்பு பண்ணிட்டேனா? நான் பிளட்டு குடிக்கணும் ஆசையாக இருக்குன்னு சொன்னதுக்கு அப்புறம் தானே அம்மா அழறாங்க. அப்படின்னா நான் அப்படி சொன்னது தப்பா டேடி? எனக்கு அப்படி தோன்றது தப்பா? ஆனால் இதை நான் வேணும்னே சொல்லலை டேடி. எனக்கு அப்படி தோணுனதுக்கு நான் என்ன பண்ண முடியும் டேடி? சரி, நான் இனிமேல் அப்படி நினைக்கல மம்மி, ப்ளீஸ் அழாதீங்க. உடனே பதறிப்போய் அவனை இழுத்து அணைத்து கொண்டாள் பிந்து. சாரிடா கண்ணா, மம்மி அழலை. கண்ணில் தூசி விழுந்து தண்ணி வந்துருச்சு, வேறு ஒன்றும் இல்லை. ஆனால் உனக்கு பிளட்டை பார்த்தா அப்படி ஒரு நினப்பு வருதுன்னா இனிமேல் நீ அதை பார்க்காத. டிவியில் வந்தாலும் அதை பார்க்காம வேறு மாற்றிடணும், சரியா? சரிங்க மம்மி. பட் ஏன் டேடி எனக்கு மட்டும் அப்படி இருக்குது? அது தப்புன்னா உங்களுக்கெல்லாம் அப்படி ஒரு தாட் வரலைன்னா எனக்கு ஏன் அந்த மாதிரி ஒரு தாட் வருது? எனக்கு பயமாக இருக்குது டேடி. எனக்கு ஏதாச்சும் ப்ராப்ளமா? சொல்லுங்க டேடி, சொல்லுங்க மம்மி. மிதுன் அழுகை கலந்த குரலில் கேட்கவும் அவனை வாரி அணைத்து கொண்டான் முகில். அப்படியெல்லாம் ஒரு ப்ராப்ளமும் இல்லை மிதுன். நீ ஏன் இப்படி கண்டதையெல்லாம் யோசிக்கிற? டேடியும் மம்மி இருக்கோம்ல உனக்கு. உனக்கு எந்த பிரச்சனையும் வர விட மாட்டோம். நீ எங்களை நம்புறல்ல? ஆமாம் டேடி, நம்புகிறேன். அப்படின்னா இனிமேல் நீ எதையும் நினச்சி கவலைப்படக்கூடாது, தைரியமாக இருக்கணும், சரியா? சரிங்க டேடி. அப்படின்னா டேடிக்கு ஒரு கிஸ் கொடு பார்ப்போம். அவனும் சிரித்து கொண்டே முத்தம் கொடுத்தான். முகிலனும் மகனின் நெற்றியில் ஒரு முத்தம் தந்தான். அதற்குள் பிந்து கை நீட்டி மகனை அழைத்தாள். அவனும் ஓடிப்போய் தன் தாயின் அணைப்புக்குள் ஒட்டி கொண்டான். இருவரும் மாறி மாறி முத்தமிட்டு கொண்டனர். சிறிது நேரத்தில் மிதுன் இந்த நிகழ்ச்சியை மறந்தே போனான். இரவு அவன் தூங்கிய பிறகு முகிலனும் பிந்துவும் முன்னறைக்கு வந்தனர். பிந்து, நீ அன்னைக்கு சொன்னது சரிதான். திஸ் இஸ் சம்திங் அப்நார்மல். ஆமாம் முகில், நானும் அப்படி தான் நினைக்கிறேன். இப்போ என்ன பண்ணுறது? எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. மிதுனுக்கு ஒன்றும் ஆகாதில்ல முகில். தைரியமாக இரு பிந்து, அவனுக்கு ஒன்றும் ஆகாது. அதான் நம்ம உடனே கவனிச்சிட்டோம்ல.
கவலைப்படுறதை விட்டுட்டு அடுத்ததாக என்ன பண்ணணுன்றதை பார்ப்போம். ஆமாம் முகில், நீங்கள் சொல்கிறது தான் சரி. டிலே பண்ணாமல் உடனே இதை நாம் கவனிச்சிட்டா ரொம்ப நல்லதுன்னு நினைக்கிறேன். நாளைக்கு காலையில் வேலையாக உன் ஃப்ரெண்டு சந்தியா கிட்ட ஃபோன் பண்ணி பேசு. விவரம் என்னன்றதை சொல்லி மிதுனை எப்போ கூட்டிகிட்டு வரலான்னு கேளு. உடனே போயிட்டு வந்துடுவோம். ஓகே முகில். இந்த முடிவு எடுத்தவுடன் தான் இருவருக்கும் கொஞ்சம் நிம்மதியாக இருந்தது. உறக்கமும் வந்தது. மறுநாள் பொழுது எப்போது விடியும் என்று காத்திருந்தாள் பிந்து. எப்போதும் போல் மிதுன் பள்ளிக்கு சென்று விட்டான். முகிலனும் வேலைக்கு கிளம்பும் முன் பிந்துவிடம், சந்தியாவுக்கு ஃபோன் பண்ணிவிட்டு அவங்க என்ன சொன்னாங்கன்னு எனக்கு உடனே ஃபோன் பண்ணி சொல்லிடு பிந்து. இன்றைக்கி ஈவினிங்கே மிதுனை கூட்டிகிட்டு அங்கே வரவான்னு கேளு. வர சொன்னால் இன்றைக்கி கூட நாம் போயிட்டு வந்துடுவோம். ஓகே முகில், நான் கால் பண்ணுறேன் உங்களுக்கு. மணி 10 என்று கடிகாரத்தில் காட்டியவுடன் பிந்து தன் அலைபேசியிலிருந்து சந்தியாவின் எண்ணிற்கு அழைப்பு விடுத்தாள். மறுமுனையில் உடனே அழைப்பை ஏற்று பேசினாள் சந்தியா. ஹாய்டி பிந்து, எப்படி இருக்க? வாலு என்ன பண்ணுறான்? உன் டார்லிங் என்ன பண்ணுறாரு? எல்லாரும் நல்லா இருக்கோண்டி. நான் இப்போ ஒரு முக்கியமான விஷயத்துக்காக உனக்கு ஃபோன் பண்ணியிருக்கேன். என்னடி, ஏன் இவ்வளோ டென்ஷனாக பேசுகிற? வாட் ஹேப்பண்ட்? ஒன்றும் பிரச்சனை இல்லையே? அது பிரச்சனையா இல்லையான்னு நீ தாண்டி சொல்லணும். என்னடி சொல்கிற? ஏன் இப்படி வளர்ற? இப்போ யாருக்கு என்ன ஆச்சு? உடம்புக்கு ஏதாவது? என்று இழுத்தாள் சந்தியா. பிந்து நடந்ததையெல்லாம் விவரமாக கூறினாள். அப்படியா? யோசனையுடன் கேட்டாள் சந்தியா. ஆமாடி, ஃபஸ்ட் டைம் அவன் அப்படி சொன்னப்போ கூட நாங்கள் அதை அவ்வளவு பெருசாக எடுத்துக்கல. ஆனால் ஒரு 10 நாளில் திரும்ப இப்படி சொன்ன உடனே தான் பயமாயிடுச்சு எங்களுக்கு. சந்தியா பதில் பேசாமல் யோசனையிலேயே இருக்கவும், சந்தியா, ஏய் சந்தியா, சொல்லுடி சொல்லு. நான் இங்கே இவ்வளோ சீரியஸான விஷயத்த பேசிகிட்ருக்கேன். நீ எந்த உலகத்தில் இருக்க? ஓ சாரிடி, நீ சொன்னதை தான் நான் யோசிச்சிட்ருக்கேன். இப்போ என்னடி பண்ணுறது? பயம் ஒன்றும் இல்லையே சந்தியா, உண்மையை சொல்லுடி ப்ளீஸ். இரு, டென்ஷன் ஆகாத. இதில் பயப்படுறதுக்கு என்ன இருக்குது? முழுசாக காட்டேரியாக இருந்த உன் புருஷனையே நம்மளால் மனுஷனாக மாற்ற முடிஞ்சது. மிதுனுக்கு என்ன இருக்குது? சும்மா பிளட்டை பார்த்து அப்படி சொல்லியிருக்கான், அவ்வளோதானே. ஒரு டெஸ்ட் பண்ணி பார்த்துடுவோம். அவனை கூட்டிகிட்டு வாங்க. ஓகேடி. எப்போ? இன்னைக்கு ஈவினிங் வந்துடவா? வாங்க. ஆனால் ஒன்று மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, இதில் பயப்படவோ ஒரி பண்ணிக்கவோ ஒன்றும் இல்லை. ஸோ நீங்கள் 2 பேரும் டென்ஷன் ஆகாமல் இருங்க. நீங்களும் பயந்து அந்த குழந்தையையும் பயமுறுத்தாதீங்க, புரிஞ்சதா? ஓகேடி, ஈவினிங் வர்றோம். ஏன் சந்தியா, ஒருவேளை மிதுனும் காட்டேரியா மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்காடி? இருக்காதுன்னு என்னால் பொய் சொல்ல முடியாதுடி. இருக்கலாம், ஆனால் அதனால் எந்த பிரச்சனையும் இல்லை. அவனை மாற்ற முடியும். பி கூல். ஆனால் இவர்கள் இப்படி எளிதாக நினைக்க, சிறுவன் மிதுனின் உருவ மாற்றத்தில் எத்தனை சிக்கல்கள் வரப்போகிறது என்பதை அவர்கள் யாருமே அப்போதைக்கு அறிந்திருக்க வாய்ப்பில்லை. அத்தியாயம் 40. திட்டமிட்டபடி அன்று மாலை மிதுன் பள்ளியிலிருந்து வந்தவுடன் அவனை சந்தியாவிடம் அழைத்துச் செல்ல தயாராகிறார்கள் முகிலனும் பிந்துவும். 6 மணி வளைவில் அங்கு போய் சேர்கின்றனர். அவர்களை மலர்ந்த முகத்துடன் வரவேற்றாள் சந்தியா. வாங்க வாங்க, நாம் மீட் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு இல்லை? ஆமாடி. உன் ஹஸ்பண்ட் டாட்டர் எல்லாம் நல்லா இருக்காங்களா? நல்லா இருக்காங்கடி. அப்புறம் மிதுன், வாங்க உட்காருங்க. இப்போ எந்த கிளாஸ் படிக்கிறீங்க? 4th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன் ஆண்டி. நல்லா படிப்பீங்களா? எஸ் ஆண்டி, எங்கள் கிளாஸில் நான் தான் ஃபஸ்ட். ஓ, தட்ஸ் குட். என்ன முகிலன், உங்களுக்கு வேலையெல்லாம் எப்படி போயிட்டுருக்கு? நல்லா போயிட்டுருக்குங்க. என்னதான் வெளியே பேசி கொண்டிருந்தாலும் அவர்கள் மனதில் பயமும் பதட்டமும் இருந்ததை அவர்களுடைய முகமே காட்டி கொடுத்தது. அதை புரிந்து கொண்ட சந்தியா அதற்கு மேலும் தாமதப்படுத்தாமல் மிதுனிடம் மெதுவாக இனிமையாக கூறினாள். மிதுன், இப்போ உங்களுக்கு ஆன்டி பிளட் டெஸ்ட் பண்ணுறதுக்காக உங்கள் கையில் இருந்து பிளட் எடுப்பேனா? நீங்கள் அமைதியாக கோஆப்ரேட் பண்ணணும், சரியா? ஏன் ஆண்டி எனக்கு பிளட் டெஸ்ட் பண்ண போகிறீங்க? நான் நல்லா தானே இருக்கேன். ஆமாடா கண்ணா, பிளட் டெஸ்ட் பண்ண போகிறது சும்மா ஹீமோக்ளோபின் எவ்வளவு இருக்குன்னு பார்க்குறதுக்கு தான், வேறு எதுக்காகவும் இல்லை. உனக்கு எடுத்ததுக்கப்புறம் உன்னோட டேடி மம்மிக்கும் தான் எடுக்க போகிறேன், ஓகே? அவனுக்கு உண்மை தெரியாமல் இருக்கவும் நம்ப வைப்பதற்கும் மூவருடைய இரத்த மாதிரியையும் எடுத்து வைத்து கொண்டாள் சந்தியா. ரிசல்ட் எப்படி தெரியும்? 2 days ஆகுண்டி பிந்து, நான் கால் பண்ணுறேன். ஓகேடி, அப்போ நாங்கள் கிளம்பட்டுமா?
கொஞ்ச நேரம் பேசி கொண்டிருந்து விட்டு முகிலனும் பிந்துவும் மிதுனை அழைத்து கொண்டு தங்கள் வீட்டிற்கு வந்தனர். ஐயோ கடவுளே, மிதுனுக்கு எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாதே என்று இருவரும் கடவுளுடன் வேண்டிக் கொண்டனர். 2 நாட்கள் முடிந்து 3ஆம் நாளன்று சந்தியாவின் அழைப்பிற்காகவே காத்திருந்தனர் பிந்துவும் முகிலனும். அவர்களை அதற்கு மேலும் காத்திருக்க வைக்காமல் 3ஆம் நாள் காலையிலேயே பிந்துவை அலைபேசியில் அழைத்தாள் சந்தியா. படபடக்கும் இதயத்தோடு ஃபோனை எடுத்து காதில் வைத்தாள் பிந்து. ஹலோ, சொல்லுடி சந்தியா, ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல? இப்போதைக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லடி. மிதுனோட குரூப் O பாசிட்டிவ். மனித ரத்தம் இல்லாமல் வேற எந்த இரத்த குரூப்பும் மிதுனோட ரத்தத்தில் இல்லை. பிந்துவுக்கு அப்போது தான் மூச்சு சீராக விட முடிந்தது. தேங்க் காட். பின்ன மிதுன் நம்மளை போல் நார்மலான பர்சன் தானடி? ஆமாம் பிந்து, ஆனால் அவனுக்கு சிம்டம்ஸ் இருக்கிறதால ஃப்யூச்சரில் மாறுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குடி. ஆனால் கொஞ்ச நாள் ஆகும். நீங்கள் அவனை கொஞ்சம் நோட் பண்ணிகிட்டே இருங்க. ஓகேயா? ஓகேடி, ரொம்ப தேங்க்ஸ் சந்தியா. இப்போ தாண்டி எனக்கு போன உயிர் திரும்ப வந்த மாதிரி இருக்குது. சரி, நான் வச்சிட்றேன்டி, பாய். பேசி முடித்து வைத்தாள் பிந்து. எதிரில் அமர்ந்து அவளையே பார்த்து கொண்டிருந்தான் முகிலன். அவள் பேசியதிலிருந்து அவனுக்கு விஷயம் ஓரளவுக்கு புரிந்து விட்டிருந்தது. என்ன பிந்து, சந்தியா என்ன சொல்கிறாங்க? ஒன்றும் பிரச்சனை இல்லையே? இல்லை முகில், இப்போதைக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லையா. மிதுனோட பிளட் குரூப் O பாசிட்டிவ்னு சொன்னான். அதில் வேறு எந்த ரத்தமும் மிக்ஸ் ஆகலையா. ஆனால் அவனுக்கு சிம்டம்ஸ் இருக்கிறதுனால ஃப்யூச்சரில் மாற சான்ஸ் இருக்குன்னு சொல்கிறா. ஓ, ஓகே. என்ன பண்ண முடியும், பார்க்கலாம். எது வந்தாலும் ஃபேஸ் பண்ணி தானே ஆகணும். எல்லாத்துக்கும் தான் சொல்யூஷன் இருக்கே. ஸோ பயந்துகிட்டே இருக்காமல் தைரியமாக இருப்போம். ஆமாம் முகில், நீங்கள் சொல்கிறது சரிதான். பயப்படுறதால எதுவும் ஆக போகிறதில்ல. மிதுனை நாம் கொஞ்சம் வாட்ச் பண்ணிகிட்டே இருக்கணும். ஆமாம். அப்போதைக்கு பிரச்சனை தள்ளி போனதில் பிந்துவுக்கு நிம்மதியாக இருந்தது. ஆனால் முகிலனோ அதை வேறு விதமாக நினைத்தான். வர்ற பிரச்சனை சீக்கிரம் வந்துட்டா நல்லது. ரொம்ப நாம் சீக்கிரமாகவே அதை ஃபேஸ் பண்ணி அதுக்கு என்ன செய்யணுமோ செஞ்சு மிதுனை நார்மலுக்கு கொண்டு வந்துடலாம் என்று அவனுக்கு தோன்றியது. அதற்கு பிறகு ஒரு 6 மாதங்கள் எந்த பிரச்சனையும் இல்லாமல் கடந்தது. அதன் பிறகு ஒரு நாள் இரவு 9 மணி இருக்கும். மூவரும் டின்னர் முடித்து கொண்டு டிவி பார்த்து கொண்டே சிரித்து பேசி கொண்டிருந்தார்கள். அப்போது மிதுன் திடீரென்று, டேடி, எனக்கு உடம்பு பூரா ஒரு மாதிரியாக இருக்குது டேடி என்று கூறினான். இருவரும் திடுக்கிட்டனர். என்ன ஆகுது மிதுன்? ஒரு மாதிரின்னா என்ன பண்ணுது? தெரியல டேடி, எனக்கு சொல்ல தெரியல. முகில் அவனுடைய கைகளில் கால்களில் எல்லாம் பார்த்தான். ஒன்றும் வித்தியாசமாக தோன்றவில்லை அவனுக்கு. இரவு பிந்து கேட்டாள், என்ன பண்ணலாம் முகில்? சந்தியா கிட்ட கேட்கலாமா? இன்னும் 2 நாள் பார்த்துக்கலாம் பிந்து, பார்த்துட்டு கேட்போம். அடுத்த நாளும் அதே போல் கூறினான் மிதுன். அடுத்த 2 நாட்களிலும் அதே நேரத்தில் மிதுன் தனக்கு உடம்பெல்லாம் ஒரு மாதிரியாக இருக்கிறது என்று கூறவும் மறுநாள் சந்தியாவை அழைத்து விவரத்தை கூறினாள் பிந்து. சந்தியா அவனை தன்னுடைய வீட்டிற்கு அழைத்து வருமாறு கூறினாள். அவர்களும் மிதுனை அழைத்து சென்று மிதுனுடைய இரத்தத்தை மாதிரிக்கு கொடுத்து விட்டு வந்தனர் சந்தியாவிடம். 2 நாட்களுக்கு பிறகு அழைத்தாள் சந்தியா. பிந்து, இந்த தடவை டெஸ்ட்டில் அவனோட ரத்தத்தில் லேசாக அந்த UQ ரத்தமும் கலந்துருக்குன்னு ரிசல்ட்டு சொல்லுது. ஆனால் இன்னும் முழுசாக மாறலை. அப்படின்னா இப்போ என்ன பண்ணணும்டி சந்தியா? அந்த ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாம்ல? பண்ணலாண்டி. ஆனால் மிதுனுக்கு வயசு இன்னும் 10 கூட ஆகலை. ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணி செய்யலாண்டி. அது வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லையாடி? நோ ஒர்ரீஸ் பிந்து. அவன் இன்னும் உருவம் மாற ஆரம்பிக்கலை. உடனேயும் ஆர்வத்துக்கும் சாத்தியமும் இல்லை. அவன் முழுசாக மாற ஒரு 2 வருஷம் எடுக்கும். நாம் 1 வருஷத்தில் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணி அவனை சரி பண்ணிடலாம். ஓகேயா? ஏண்டி இப்போவே பண்ணால் என்ன? அவன் வயசுக்கு அதுக்குள்ளேயும் வேணான்னு தோணுது எனக்கு. ஏதாவது ப்ராப்ளம் ஆகலாம். அதனால தான் சொல்கிறேன். ஒரு 6 மாதமாவது போகட்டும், செய்யலாம். சரிடி, அரை மனதுடன் ஒத்துக்கொண்டாள் பிந்து. முகிலனிடம் விஷயத்தை கூறினாள். அவங்க சொல்கிறாங்கன்னா அது சரியாக தான் இருக்கும் பிந்து. வெயிட் பண்ணுவோம். 6 மாதத்துக்கு முன்னாடி நமக்கு ஃபஸ்ட்டு சிம்டம் தெரிஞ்சது. அடுத்தது தெரிய டைம் ஆயிருக்குல்ல. ஸோ பயப்படுறதுக்கு எதுவும் இல்லைன்னு தான் தோணுது. நீ டென்ஷன் ஆகாமல் கூலாக இரு பிந்து என்று தைரியம் கூறினான் முகிலன். பிந்துவுக்கு தன் கணவனும் தோழியும் என்னதான் தைரியம் கூறினாலும் மகனுக்கு என்ன ஆகுமோ ஏதாகுமோ என்கிற பயம் அதிகமாகவே இருந்தது.
சீக்கிரம் நாட்கள் நகராதா என்று ஒவ்வொரு நாளையும் தவிப்புடன் கடத்தி கொண்டிருந்தாள். அடுத்து ஒரு 4 மாதங்கள் சென்றது. அன்று ஒரு நாள் இரவு நேரத்தில் மிதுனின் உடலில் இன்னும் சிறிது அதிகமாக மாற்றம் ஏற்படத் தொடங்கியது. என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த பகுதி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் அடுத்த 2 அத்தியாயங்களோட சீக்கிரமாக உங்களை சந்திக்கிறேன். பாய்.